மூன்று நாட்களாக ஒரு பூதகரமாக வெடித்திருக்கின்ற ஒரு பிரச்சனை தொடர்பாக ஆராய்வதற்காகவே நாங்கள் இன்று இந்த பிரதேசத்துக்கு வருகை தந்தோம். வருகை தந்ததன் பிறகு எனக்கு ஞாபகம் வருகின்றது, ஆரம்பத்தில் எங்களுடைய MP இளங்குமரன் அவர்கள் இங்கிருந்து ஒரு லொரியில் சுண்ணக்கல் அகன்று செல்லுகின்றதை இடைமறித்து நடவடிக்கை எடுத்து போலீஸில் ஒப்படைத்திருந்தார். அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது அன்று இரவே மறுநாளும் கூட நான் அவரோடு கதைத்து சொன்னேன், அதாவது நீங்கள் செய்த வேலை தவறான வேலை, அது போலீஸ்காரருக்கு சொந்தமான வேலை, அவைகளை நாம் செய்ய தேவையில்லை. அவ்வாறான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளை போலீசாரிடம் பெற்றுக் கொடுப்பதே நமது கடப்பாடாக இருக்க வேண்டுமே தவிர நமது பொறுப்பல்ல என்று கூட நான் அவருக்கு குறையாகவும் கூட சொன்னேன். ஆனால் இன்று இப்பொழுது தேடி பார்க்கின்ற பொழுது இன்னமும் அந்த தேன்கூட்டுக்கு கல்லெறிந்தது போன்று இது இளங்குமரனுடைய வேலையின் மூலமாக அனைவரும் இதற்கு கலக்கமடைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அதனால் இந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு பல்வேறு ஊடக சந்திப்புகள், பல்வேறு யூடியூபில் இதில் செய்திகள் செல்லுகின்றவை, அதே போன்று பத்திரிகை செய்திகள், இவைகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையை எங்களுடைய இளங்குமரன் கையாண்டது பரவாயில்லை, நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன். இப்ப என்னமோ அந்த வெட்ட பூதமும் கிளம்பும் என்கின்றது போன்று இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வெளிவந்த வண்ணம் இருக்குது. அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த சரசாலை பிரதேசத்தில் இவ்வாறான அகழ்வு வேலைகள் இடம்பெறுகின்றது. அதில் சட்ட ரீதியான வேலைகள், சட்டத்துக்கு முரணான வேலைகள், அதை போன்ற தனியாருக்கு சொந்தமான காணிகளில் அவ்வாறான அகழ்வுகள் நடைபெறுகின்றது. அதற்கான அனுமதி பெற்று இருக்கின்றது. அதே நேரம் அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற அரச காணி இருக்கின்றது. அதில் எந்த விதமான அனுமதி இல்லாது பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு நல்லாக கன்றாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இதுகளுக்கு அனைத்துக்கு பின்னால் உண்மையிலேயே சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்பதை மட்டும் எங்களால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது ஒன்று. அப்ப அதனால் இது தொடர்பாக நிச்சயமாக நானும் கூட இந்த களத்திற்கு வந்து இதை பார்வையிடுவதற்கான முக்கியமான காரணம் தான், இன்றைக்கு அனைவராலும் இங்க இருக்கின்ற அனைத்து ஊடகங்களாலும் இந்த பிரச்சனை கூடுதலாக பேசப்படுகின்றது, விவாதிக்கப்படுகின்றது. அதனால் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் ஆராய வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் நிச்சயமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இங்கு இருக்கின்ற இதில் தொழில் செய்கின்ற வியாபாரிகளோ அல்லது இதில் தொழில் புரிகின்ற ஊழியர்களோ அல்ல. நிச்சயமாக இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் வேறு யாரும் அல்ல, இங்கு இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர், அதே போல் இங்கு இருக்கின்ற பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்களே இவைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய வேலைப்பாடுவே இதுவாகும். அவர்களுடைய கண்காணிப்பின் கீழே இவர்கள் நடைபெற்றிருக்க வேண்டும். அவர்களுடைய கண்காணிப்பு சரிவர இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் இவ்வாறாக நாங்கள் யாருமே இந்த இடத்திற்கு வந்து இவைகளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அவர்களுடைய பணியை சரிவர செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்களுடைய மேலதிகமாக விசாரிப்பதற்கும் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் ஏதுவான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த சுண்ணக்கல் அகழ்வு சம்பந்தமாக இது இன்று நேற்று அல்ல, இது பல காலங்களாகவே நீடித்து வருகின்ற பிரச்சனை. அதே போன்று இன்று சரசாலையில் இருக்கின்ற தொழிற்சாலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற கற்கள் வேறான கற்களாக இருக்கின்றது. அன்றே கைது செய்யப்பட்டு இளங்குமரன் அவர்களால் மறிக்கப்பட்ட லொரியில் இருக்கின்ற கற்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற அதில் வேறு வித்தியாசமான கற்களாக இருக்கின்றது. அப்படியானால் இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் இவ்வாறான கள்ள தொழில்
திருட்டு தொழில் இடம்பெறுகின்றதா என்கின்ற கேள்வி எழுகின்றது. அந்த வகையில் ஒரு சிலர் இதில் வந்து பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம், பல்வேறு ஊழல் மோசடிகளை செய்யலாம். ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனைகளை இவ்வாறான நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இங்கு இருக்கின்ற ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு தொழில் இல்லாமல் போகின்றது, வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள். ஆனால் ஒரு உண்மையை மாத்திரம் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இவ்வாறான அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது அதற்கு பல பரம்பரைகள் இதற்கு பலியாக நேரிடும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அதனால் தற்காலிகமாக கிடைக்கின்ற நன்மையை கருதி ஒரு சில வியாபாரிகளுக்கு குபேரர்களாக வாழ்வதற்காக அவர்களுடைய பசியை, அவர்களுடைய பணப்பசியை போக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் தடுத்து நிறுத்தப்படும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதே போன்று இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் டிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும், ஜிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும், அதே நேரத்தில் ஜிஏ பொறுப்பு சொல்லியாக வேண்டும். அது மாத்திரமல்ல, புவி சரிதவியல் திணைக்களத்தில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும். அந்த பொறுப்பினை சொல்வதற்கும் அந்த பொறுப்பினை உரிய முறையில் விசாரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறான பிரதேசத்தில் ஏற்படுகின்ற இவ்வாறான அகழ்வுகள் என்பது, இந்த அகழ்வுகள் இதோடு நின்றுவிடுமாக இருந்தால் பரவாயில்லை. இன்று நேற்றல்ல, இன்றைக்கு கேஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று எங்களுடைய மன்னார் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான அகழ்வுகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இவ்வாறான அகழ்வுகளின் பொழுது நாங்கள் கடந்த கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் பொழுது இதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம். இங்கு கொண்டு வர வேண்டாம், அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். அந்த காணியை பார்த்து கோர்ட்ஸ்ல போய் சொல்லியிருக்காரு, அது சரியாத்தான் செய்யணும். ஏனென்றா ஒரு இப்ப காணியில உயரமான இடமும் இருக்கு ஒரு இடத்துல, அந்த இடத்துல நாங்க அந்த லெவலுக்கு கொண்டு போனதான் தோட்டம் செய்யல. அதால அது சரியத்தான். ஏன்டா முந்த நாள் வந்து டிஎஸ் மற்றும் மத்திய சுற்றாடம் மற்றும் ஜிஎஸ்எம் எல்லாரும் வந்து அந்த கதை இல்ல, இங்க இருக்கிற டிஎஸ் எல்லாம் சரியா அது சரியா நாங்கெல்லாம் வர வேண்டும், தேவையில்லை. எங்கட வேலை அவங்களோட வேலை, அவங்க சரி வர செய்யலைங்க தெரியும் தானே. இதுல மோசடி இங்க நேர்மையாக செய்யலாம், அது வேற கதை. ஆனா இங்க மோசடி நடந்திருக்கா இல்லையா, கொஞ்சம் கண் முன்ன பாக்குள்ள விளங்குதுதானே. இதுல வந்து வேற தர்க்கம் தேவையில்ல, நமக்கு வந்து பார்க்கணும் தெரியுது, சட்டத்துக்கு எதிர்மாறா அதுக்காக தெரியுது. நமக்கு தனியார் காணிகளுக்கு அனுமதி வாங்குறாங்க, அரசாங்க ஆள்றாங்க. பிரைவேட்டா பெர்மிஷன் எடுத்திருக்குது. ஆனா பக்கத்துல இருக்குது அரச காணியில விளையாட்டு விளையாண்டு இருக்கலாம். இது அந்த நீங்க போய் பாத்துறீங்க தானே இப்ப அரசாணி, இந்த பொலிசில நின்றதுக்கு உறுதி இருக்குது. இந்த பொலிசில 2023-28 ஜனவரி 28 இந்த அதுக்கு அள்ளி எஸ்டிஎஃப் பிடிச்சு கொண்டு இந்த கிரேசர் இல்ல லெட்டர் இருக்கு 6 மாசத்துக்கு பிறகு நாங்க எல்லா இடம் நாங்க கொடுக்குறோம். இப்ப யார் வந்து கேட்கணும், இப்ப நாங்க இதுல இருந்து சந்தை நாங்களா கொண்டு அங்க கொண்டு போயிடும். நாங்க யார் நீங்க எந்த அப்படி எத்தனை லோட் வேணாலும் எடுத்து கொண்டு போகலாமா? பெர்மிஷனோட நாங்க அங்க கல்லு வருது 2300 தீர்த்தாந்து இருக்கு எங்களுக்கு அந்த காணிக்க மாட்டேன். அப்ப அவ்வளவு காணி மிஞ்சி வந்து மழை வாங்கிட்டு, அதால நாங்க ஸ்டாக் பண்ணுது இதுலயும் ஸ்டாக் பண்ணி வச்சோம், பின்னாலும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோம். இப்ப நாங்க திருப்பத்து வாங்க போறோம். இப்ப கல்லுடைக்கிறதானே ஸ்டாக் பண்றதுதானே, அதான் நாங்க செய்து கொண்டிருக்கோம். தவிர நாங்க எந்த விதமான தட்டுகளும் நான் செய்யல. நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் தினக்குறல்ல அப்படி போட்டிருக்கோம். நாங்க தினக்குறல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டே காட்டினாங்க. அதுக்கப்புறம் நேற்று ஒரு நாள் பேப்பர்ல போட்டிருக்கீங்கன்னா சர்டிபிகேட் தான் செய்ய மாட்டேன். இவ்வளவுதான் நடந்த விஷயமே தவிர நாங்க மற்றபடி எதுவும் எந்த விதமான சட்ட அந்த இதெல்லாம் 2023ஆம் ஆண்டு நடந்த விஷயம். அது கல்வி
இந்த பெண்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை. சரியா? இப்ப இந்த பிரச்சனை ஒண்ணு வந்து பிறகு சரியா அன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து கல் அகன்று இங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போவோம் வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு நேரத்தில் 2 வருஷத்துக்கு முன்னுக்கு யாழ்ப்பாணம் எடுத்த முடிவு தானே. சார்ல்ஸ் டாக்டர் சேவானந்தா சேர்ந்து எடுத்த முடிவுகளும் இருக்குதானே. இப்ப போன வருஷம் இப்ப ஒரு 5 மாசம் அப்படி மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்ல இந்த யாழ் மாவட்டத்துல இருந்து வெளி மாவட்டத்துக்கு கொண்டு போகலான்னு சொன்னாங்க. பிறகு பேசர்காரர் பெக்கோக்காரர் எல்லாம் ஒன்று சேர்ந்து தனியோடத்துல மற்ற மாவட்ட இருக்குதானே யாழ்ப்பாணம் மாவட்ட கதைச்சு அது கொண்டு போகலாம். மற்ற இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சிவி போஸ்ட் சரி அந்த வீடியோ போட்டிருக்கார் இளங்கமன் சார் போட்டிருக்கார். அந்த சிவி போஸ்ட் நாங்க களவா எடுத்த மாதிரி சொல்லல. ஆனா தனியாட்ட காணியில பிரைவேட் போஸ்ட் இருந்தா பிரைவேட்ல தனியாட்ட காணியில அரசாங்கத்துல இந்த போஸ்ட் இருந்தா அவர் சொல்றாரு அந்த வீடியோல அதுல எஸ்எல்டி போஸ்ட் இருக்கு யூஸ் பண்ணிடலாம். இது வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த போஸ்ட். இதுல அப்படி தெரியல. இல்ல சிவில சர்க்குலர் இருக்குது. பாவிக்கு இல்லாது உடைச்சு டிமோஷன் பண்ணுவாங்க. உடைச்சு கல்லாக்கணும். இல்ல அது எங்களுக்கு தெரியாது. அது வந்து சர்க்குலர்ல அது எங்களுக்கு அவர் சொல்லி அது நாங்க எடுத்து களவண்டு சொல்ற அளவுக்கு வசனத்துக்கு வந்துட்டு அதான் எங்களுக்கு கவலையா இருக்கு சார்.